வணக்கம். டெம்பிள் சிட்டி குமார், மதுரை மாவட்ட ஹோட்டல்கள் சங்க தலைவர். பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க, டெம்பிள் சிட்டியில் ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான உணவு வகைகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா காலங்களில் மாஸ்க் புரோட்டான்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க, தயார் பண்ணியிருந்தோம். அப்போது கொரோனா தோசை இந்த மாதிரிலாம் ராசிக்கு ஏற்ற தோசையெல்லாம் போட்டிருக்கோம். வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தர்பூசணி பிரியர்களுக்காக தர்பூசணியில் புரோட்டா, ஒரு புரோட்டாவை வீசி தர்பூசணியை உள்ளே வச்சு அதில் புரோட்டா கொடுக்குறோம். உண்மையில் மதுரையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புரோட்டா பிரியர்கள் அதிகம். மதுரைக்கு புரோட்டாவுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் மதுரை. புரோட்டா சேல்ஸ் தான் உலக அளவில் இன்றைக்கி 3வது இடத்துல இருக்குது. அதனால் புரோட்டாவிலேயே மதுரை மக்களுக்கு இப்போ இடையில கூட விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வெயில் காலங்களில் தான் தர்பூசணியை விற்க முடியும். ஆனால் சில சர்ச்சைகளுக்கு உள்ளாகி அவங்க முன்பு வருத்தப்பட்டாங்க. அதனால் விவசாயிகளுக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் புரோட்டாவிலே தர்பூசணியை வைத்து தர்பூசணி புரோட்டா என்று வித்தியாசமாக அறிமுகம் செஞ்சுருக்கிறோம். உண்மையிலே நானே சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். நன்றி. டெம்பிள் சிட்டி குமார், மதுரை மாவட்ட ஹோட்டல்கள் சங்க தலைவர்.